ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அமைப்பாக இருந்தால் ஒரு முடிவெடுக்க நல்லா இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து பணிபுரிய வேண்டும் என்று ஃபெஃப்சியோட சார்பில் பல்வேறு முறை நாங்கள் வந்து வேண்டுகோள் கொடுத்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் பிரிஞ்சிருந்தால் நல்லது. ஏன்னா எங்களுடைய ராஜ்யம் நடக்கும். ஆனால் அது மாதிரி ராஜ்யம் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் தான் 30-40 வருஷம் இருக்கோம். நாங்கள் என்பது தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த மேடையில் இருக்கவங்களும் சரி, யார் உள்ளே வந்தாலும் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருக்கும். ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து வந்தவனு காணாமல் போயிடுறாங்க, இல்லை சிரமப்படுறாங்க. அப்போ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். இதையெல்லாம் தொழிலாளர்களுக்கு சொல்லி அவர்களை ஒப்புவித்து அவருக்கு எல்லா நன்மையும் நம்ம செய்து வந்தோம். இப்போ இந்த அறிக்கை வருவதற்கு காரணம் என்ன? பேசிக்காக ஒரு 2 விஷயம் தான் இருக்கு. ஒன்று, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் ரெட்டு போடணும், அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், அவங்க 300 பேர் உறுப்பினர் இருக்காங்க, அதில் 250 பேர் உங்களோட உறுப்பினர்கள். நீங்கள் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் எங்களை வச்சு அவங்கள அடிக்க சொல்கிறீங்களா? சரியாக வராது. ஒருவேளை நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க வந்து பலமாக இருக்காங்க, அதனால் அந்த நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதோ எடுக்க முடியலையோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரை உட்கார வச்சு இந்த சம்பள பேச்சுவார்த்தையில அவங்க மூலம் தான் பேசப்பட்டது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் இணைந்து தான் எங்களுடைய சம்பள பேச்சுவார்த்தைலாம் வந்து ஏதோ நான் வற்புறுத்தினா இங்கே இருக்கிற உறுப்பினர்லாம் தெரியும். சம்பள பேச்சு அவங்க தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கின்ற, இல்லை அவர்கள் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற சம்பள பேச்சுவார்த்தையில் எத்தனை நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்? ஒரே ஒரு முறை கூட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தியதில்லை அவர்கள். ஒரு முறை கூட. நான் கூட சொன்னேன், எங்கள் எலெக்ஷன்லாம் இவ்வளோ வந்து வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்டு நீங்கள் நிர்வாகத்து வரீங்களே, இந்த தயாரிப்பாளரோட எல்லாரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு முக்கியமான சம்பள பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் யாருமே இல்லாமல் நாங்கள் யார் கூட பேசுறது? பல்வேறு முறை நாங்கள் 4 மணிக்கு வர சொல்லுவாங்க, 4 மணிக்கு போவோம், 5 மணிக்கு, 6 மணிக்கு, 7 மணிக்கு ஒருத்தர் வருவார், 6:30 மணிக்கு ஒருத்தர் வருவார், 6:30 மணிக்கு வந்தவர் 7 மணிக்கு போயிடுவார், 7 மணி வந்து 8 மணிக்கு போயிடுவார். நேற்று வந்தவர் இன்னைக்கு வர மாட்டார், இன்னைக்கு வந்தவருக்கு நேற்று என்ன பேசணும்னு தெரியாது. இதையெல்லாம் நான் சொன்னால் நல்லா இருக்காது, நட்பாக இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் இதையெல்லாம் மனசில் சகிச்சுட்டு அப்படியே பயணம் பண்ணோம். அப்போ அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரும் இவங்க நடப்பு தயாரிப்பாளையும் வந்து வற்புறுத்தி கம்பல் பண்ணி நீங்களாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம். என்னென்னா, தயாரிப்பாளர் சங்கம் தலைமை சங்கம், அந்த சங்கத்தின் மூலமாக அனைத்து அமைப்புகளும் தயாரிப்பு அமைப்புகளும் ஒரு பரிந்துரை கடிதத்தை தயாரிப்பாளர் சங்கம் வழியாக ஃபெஃப்சிக்கு அனுப்ப வேண்டும். ஃபெஃப்சி அவர்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் எதிர்ப்பு தெரிவிப்ப போது நாங்கள் அவர்களை இப்படி இருந்தால் மட்டும்தான் பணி செய்ய இயலும், இது நீங்கள்லாம் ஒன்றா இருந்தால் தான் நல்லது என்று அவர்களுக்கு வற்புறுத்தி அந்த கொள்கைக்கு ஒப்புவித்தோம். ஒரு நிபந்தனை அடிப்படையில், அதாவது அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் அனுப்பினால் அந்த தயாரிப்பாளரையோ நிர்வாகத்தையோ இவர்கள் அழைக்கக்கூடாது, அவர்கள் நேரடியாக சம்மேளனத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அந்த கொள்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார். இப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு முதல் எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை, ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இங்கே சொல்லும்போது நாளைக்கு ஷூட்டிங்கு, நாளை மறுநாள் ஷூட்டிங் இன்னைக்கு, ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்து ஒர்க் நடந்தது. ராமேஸ்வரத்தில் வந்து ஒர்க் நடந்து செட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் தயாரிப்பாளர் சொல்லியிருக்கணும் இல்லையா? தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர், அவரை கூப்பிட்டு நீங்கள் செலவு வச்சு படம் பண்ணாதீங்க, இந்த பிரச்சனை இருக்குது முடிச்சுட்டு போகணும் நீங்கள் அவரை சொல்லியிருக்கணும். அவருக்கு சொல்லலை. அவங்க செட் ஒர்க் நடந்துட்டு எங்கள் உறுப்பினர் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதி வழியில் செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்டுருக்கு, எல்லா வண்டியும் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை கெடுத்துக்கூடாது, சரி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு அந்த தயாரிப்பாளர் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தோம். இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும். அடுத்து மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் படம் போகுது, அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போகிறாங்க, நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அவ்வளவு வலிமையானவர்கள் இல்லை. யாரை? மணிரத்னத்தை எடுத்து சண்டை போடணும், கமல் சாரை எடுத்து சண்டை போடணும்,
இதெல்லாம் நாங்கள் ஏன் சண்டை போகணும்? எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மெம்பர் தான். ராஜ்கமல் உங்களோட மெம்பர், மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர். அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீங்கள் சொல்லலாம்ல. ஏன் தும்ப விட்டுட்டு வாழை போட்டுருக்கீங்க? எங்களையே வந்து ஏன் நிறுத்த சொல்கிறீங்க? இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தல. நாங்கள் வந்து மெட்ராஸ் ஸ்டாக்கிஸ்க்கு அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு, இந்த ஷெடியூல் வர வரைக்கும் வந்து வந்தவொடனே பேசலான்னு ஒரு பேசி ஒப்புதல் வாங்கி ஆரம்பித்தோம். அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணும். எவ்ரி டைம் இதே பிரச்சனை. அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போகிறாங்க. தனுஷ் படத்தை நிறுத்தணுங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல ராஜ்கமல் ஆயிடுச்சு, மணிரத்னம் ஆயிடுச்சு, ஐஸ்வரி கணேஷ் ஆயிடுச்சு, இப்போ அடுத்து தனுஷ். சரி, அவங்களும் அவங்க சொல்கிறாங்களேன்னு ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார் அவங்க வினோத் அவங்க வந்து ஏன் நிறுத்துறீங்க? இந்த மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில். சரி, ப்ரொடியூசர் கவுன்சில். அப்போ நடிகர் சங்கம் வந்தாங்க. எல்லாரும் பேசி என்ன பிரச்சனை? இல்லை, எங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறவர் 3 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காரு தனுஷுக்கு, அவர் படம் பண்ணல, அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள். நடிகர் சங்க சார்பில் எஸ் நீங்கள் சொல்லி கரெக்டு தான், நாங்கள் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம், உடனே ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை 16 கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணணும். எப்படிங்க 3 கோடி தான் கொடுத்தீங்க, 16 கோடி எப்படிங்க? இல்லை, நாங்கள் வந்து 36% வட்டி, அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும், அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆகிடும். எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 16 கோடி வருது. நான் வட்டி கட்டிகிட்ருக்கேன் ஆல்ரெடி, அதனால் 16 கோடி கொடுக்குறேன். நாசர் கேட்டார், நம்ம வட்டிகரை நடத்துகிறோமா? நீங்கள் தயாரிப்பாளர், அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அட்வான்ஸ் படம் பண்ணல. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸு, இவங்க அட்வான்ஸ் கருவாக கொடுத்துருக்காரு, அதனால் நீங்கள் அட்வான்ஸே கொடுக்க முடியல, படம் பண்ணுறதுக்கு கஷ்டம், பண்ணது வாங்கிங்கன்னு உங்களுக்கு 2 மாதத்தில் சொல்லிட்டாரு. நீங்கள் அப்போயே வாங்கியிருக்கலாம்ல. அப்போ வாங்காமல் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறீங்களா? அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது. எனக்கு செல்வமணி, என்ன நீயும் இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுற, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா, எப்படி சரியாகும்? நான் சொன்னேன், சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சார், கவுன்சிலோட எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதனால் அவங்க சொல்கிறது நாங்கள் கேட்க வேண்டிய நிலையில் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் எல்லாம் பேசி அந்த 3 கோடிக்கு 6 கோடி கொடுக்குறதா பேசி முடிச்சாங்க. அவங்க ஒத்துக்கல. மறுபடியும் 7 கோடி வரைக்கும் வந்தாங்க, அப்பவும் ஒத்துக்கல. அப்போ நானே வந்து தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன். அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது 8 கோடி ரூபா ஃபைனல். அப்போ தனுஷ் சொல்கிறார், அண்ணே இந்த இதோட நீங்களாம் சொல்லிங்களேன்னு தான், இதுக்கு மேலேன்னா நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், நீங்கள் தலையிடாதீங்க. நாங்களும் அதை சொல்லிட்டோம், சார் இதோட தான் எங்களால் பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியாது. இல்லை நாங்கள் ஒத்துக்க முடியாது போக முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் செக்ரட்டரி, உங்கள் பணத்துக்கு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளரில் நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? நீங்கள் எங்கே உட்காந்துட்டு நீங்கள் உங்கள் பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மற்றவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா? அதனால நீங்கள் அது மாதிரி பேசக்கூடாது சார். ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரிடும், அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சா எங்கள் பேர் கட்டு போயிடும். தயவுசெய்து இது ஒத்துக்குங்க, இல்லைனா நீங்கள் அப்புறம் ஜேஏசியில் வச்சு பேசி முடிச்சுங்க, இப்போ நாங்கள் ஷூட்டிங் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கே போயிட்டோம். இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2வது பிரச்சனை இதே பிரச்சனை தான் மறுபடியும். ஏன்னா ஏதோ வந்து இவங்க பூசி மெழுகி எங்களை குற்றவாளி ஆக்குறாங்க. ஏதோ நாங்கள் ஒர்க் பண்ண வரலன்னு, எங்களுக்கு பணம் கொடுத்தா வேலை செய்ய போகிறோம், நாங்கள் என்ன வரமாட்டேன்னு சொல்கிறது, நாங்கள் என்ன இது லார்ட் லபக்தாஸா நாங்கள், இல்லை கோடி அம்பானியா, இல்லை இதுவா, நாங்கள் வேலைக்காரங்க, பணம் கொடுத்தா வர போகிறோம். 2வது பிரச்சனை விஜய் படம் ஷூட்டிங்கு. அவங்க வந்து இவங்க ஆகஸ்ட்டில் அறிவிக்கிறாங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிக்கிறாங்க, நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15லேருந்து புதிய படங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, அக்டோபர்லேருந்து எந்த படம் ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்குள்ளே மறுசீரமைப்புலாம் பேசி முடிக்கணும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் படம் பண்ண முடியல, பட்ஜெட்டில் எல்லாம் இழுத்து விட்டுறீங்க, இதெல்லாம் சில கட்டுப்பாடெலாம் பேசிட்டு தான் போகணுன்னு வந்து ஆல் ஆஃப் அ சடன் வித்தவுட் அவர் நாலேஜ் நடிகர் சங்கத்தை கேட்காம எங்களை கேட்காம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நடிகர் சங்கம் அது ரிவோல்ட் கூட பண்ணாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணன்னு சொன்னாங்க, பெரிய ஸ்டூக்கு சொல்ல வரல, எவ்வளோ இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்ல வரும், தயாரிப்பாளருக்கும் சொல்ல வரும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் முரளி சார் பேசி, இல்லை செல்வமணி இது வந்து எக்ஸிபிட் எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துக்கோ, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா சரி ஓகே சார், நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம். அப்போ வந்து இந்த பட தயாரிப்பாளர் அவங்க வந்து பெங்களூர் ப்ரொடியூசர்ஸ், அவங்க சேம்பரில் மெம்பராக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஹைதராபாத் ஷூட்டிங் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அங்கே போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது இது மாதிரி இந்த படம் போச்சுன்னா, இந்த படத்தில் இது வரைக்கும் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் படத்தில் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் எங்களுடைய FFC தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2.5 லட்சம் மனித நாட்கள் இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு. இது ஏறக்குறைய எங்கள் தொழிலாளர்களில் 30% பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி. இப்போ இந்த அமைப்புக்கு தலைவராக இருந்துட்டு இதை கொண்டு போய் அங்கே நடத்துங்கிறதுக்கு நான் தலைவராக இருக்கணும். நான் அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தேன், சார் அக்டோபர் தான் அவங்க ஷூட்டிங்கு, இப்போ ஆகஸ்ட்டு, அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாம் சார், நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், FFC ஸ்டுடியோவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள்
உங்களுக்கு என்ன வேலை நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு வாடகை கூட வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னா எங்கள் மெம்பருக்குலாம் வேலை கிடைக்கும், தயவுசெய்து பண்ணுங்கள், எதோ ஒன்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட தயாரிப்பாளர்கிட்ட, இயக்குநர்கிட்ட, ஆர்ட் டைரக்டர்கிட்ட, அது மாதிரி மேஸ்திரி ராமலிங்கம் அவர் மூலம் எல்லாம் முயற்சி பண்ணி அந்த ஷூட்டிங்கை கொண்டு வரும். இப்போ ஆகஸ்ட் ஆச்சு, செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் வரப்போகுது. இப்போது ஷூட்டிங்லாம் நிறுத்தி உட்காந்து இதை வேலை பண்ணுறோம் இல்லையா, இது என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. 3 மீட்டிங் போட்டிருக்காங்க சார். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 45 நாளில் 3 மீட்டிங் தான் போட்டிருக்காங்க மறுசீரமைப்பு. அப்போ ஒரு வார் பீரியடில் உடனே உட்காந்து பேசி முடிக்கணும் இல்லையா. நான் ஒரு மீட்டிங் இவங்களோட பேசி முடித்தா எங்கள் யூனியனுக்கு வந்து நாங்கள் ஒரு வாரம் மீட்டிங் நடத்துவோம், எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணி, கேமராமேனை கன்வின்ஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டரை பேசி அப்படி கொண்டு போய் அங்கே ரெடியாக போனால் அங்கே மீட்டிங் வர மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் சொன்னேன், சார் எங்களை நம்பி தான், பெப்சி நம்பி தான் இங்கே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஹைதராபாத் போகிறதா இருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோம், தயவுசெய்து எங்களுக்காக எனக்கு ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு கெஞ்சி அந்த ஷூட்டிங் எடுத்தோம். அன்னைக்கு ஒருத்தர், நாங்கள் வந்து நீங்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க, 1-to-1 கேன்சல் பண்ணுவோம். மறுபடியும் இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இது. சூர்யா சார் ஷூட்டிங்கு, ட்ரீம் வாரியர்ஸ் தயாரிப்பாளர், அவர் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கார். அதுக்குள்ளே இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல. இப்போ அதை எஸ்ஆர் பிரபு சொல்லிட்டாரு, இல்லை சார் நாங்கள் கடிதம் நாங்கள் அனுப்ப முடியாது, நாங்கள் நேராக அனுப்புகிறோம், நீங்கள் ஒர்க் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க சார். இப்போது இவங்க கடிதம் இங்கே அனுப்பலைன்னா இவங்க ஷூட்டிங் போனால் மறுபடியும் இவங்களோட நம்ம காலில் விழணும். அதனால் நான் வந்து அவருக்கு கொஞ்சம் கடுமையாக பேசி, எஸ்ஆர் பிரபுக்கு நடப்பு தயார் பேசி, சார் நீங்கள் த்ரூ கவுன்சில் லெட்டர் வரலைன்னா நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது, எந்த வாரம் நீங்கள் இப்போ வச்சிங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அந்த நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் கடிதத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அன்று இரவு 11 மணிக்கு நள்ளிரவு போய் அந்த கடிதம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சேரா மாதிரி இந்த வேலை செஞ்சோம், முழு இரவு உட்காந்து. அதை மறுபடியும் 11:30 மணிக்குள்ளே அவர் அன்றைக்கி தலைவர் ஊரில் இல்லை, முரளி ராமசாமி சாருக்கு நான் ஃபோன் மூலம், சார் இது மாதிரி லெட்டர் வந்துச்சு சார், எப்படி பண்ணலாம் சார், லெட்டர் வந்தால் சந்தோஷம் சொல்ல முடியும், ஒரு பிரச்சனை சும்மா தெரிஞ்சிச்சு, ரொம்ப நன்றி, கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மறுநாள் இவங்க என்ன சொல்கிறாங்க, செக்ரட்டரிஸு, எஸ்ஆர் பிரபு நேராக இங்கே வரணும், இல்லைன்னா கடிதம் அனுப்பக்கூடாது, பெப்சிக்கு வரல. இப்போ நம்ம நிலைமை பாருங்கள், நாங்கள் சொல்லிட்டோம், லெட்டர் அனுப்பிச்சிட்டோம், நீங்கள் அனுப்பணுங்கிறது விதி, லெட்டர் அந்த தயாரிப்பில் அனுப்பிச்சு அனுப்பணுங்கிறது விதி, நீங்கள் அனுப்பலாம், நாங்கள் இனிமேல் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் உங்களோட இதுவாக பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா படத்துக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு வழங்கிட்டோம். அங்கே தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து 1-to-1 கேன்சல் பண்ணுவோம், 1-to-1 கேன்சல் பண்ணுவோம். இப்போது ராதா பார்க்கில் ஒரு மீட்டிங் போடுறாங்க, அது அவங்களுக்குடைய கருத்து வேறுபாடு, தலைவருக்கும் செயலாளருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு, அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங் எப்படி போட்டுக்கணும், நீங்கள் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறேன்னு ஆட்களை சேர்க்குறீங்க, அப்போ அப்படியே போட வேண்டியது தானே. பெப்சி நமக்கு ஒப்பந்தத்தை கடைபிடிக்கல, அதை எதிர்த்து ஒரு மீட்டிங். அப்போது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, இப்போது இந்தியாவை திட்டினா பாகிஸ்தான் ஜெயிக்கலாம், பாகிஸ்தான் திட்டினா இந்தியாவை ஜெயிக்கலாங்கிற மாதிரி பெப்சி திட்டினா ப்ரொடியூசர் கவுன்சில் இது பண்ண முடியும். இப்போ அதுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு மீட்டிங்கை ராதா பார்க்கிங்கில் போட்டு கண்ணாபின்னான், பெப்சி இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, அவங்க நடப்பு தயாரிப்பாளர் அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு, என்ன பண்ணோம், நடப்பு தயாரிப்பாளருக்கு உங்களுக்கு பண்ணுறது அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சோம், அதாவது இனிமேல் உங்களோட ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட்டுள்ள அனைத்து விதிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம். 2 விதிகளை எங்களால் பின்பற்ற இயலாது. 1, நடப்பு தயாரிப்பாளர் அனைவருக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நிறுத்து என்றால் எங்களால் செய்ய இயலாது. யாராவது ஒருத்தர் 2 பேர் தப்புனாங்க, அது சொல்லுங்கள், அதுக்கு பண்ணலாம், எல்லாருக்கும் நிறுத்த முடியாது. 2வது, உங்கள் அமைப்பில் உறுப்பினராக இல்லாத வேறு அமைப்பில், அது நடிகர் சங்கமோ பெப்சியோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ரெட்டு பண்ணோம்னா அனைத்து சங்கங்களும் பேசி உட்காந்து முடிவு பண்ண போது தான் அதை முடிவு எடுக்கணும். நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுத்தால் நாங்கள் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு நாங்கள். இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ இது நீங்கள் பண்ணலைன்னா நாங்கள் வந்து உங்கள் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுவோம். இது ஒரு பயமுறுத்தல். அதுக்கான இப்போ வேலையை ஆரம்பிக்கிறது, அதுக்கு நாங்கள் தயார். இப்போதும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் பெப்சியின் சார்பிலும் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்ததாக இருந்தால் அந்த தவறை சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்ள நான் தயார், நாங்கள் தயார், இப்போதும் நாங்கள் தயார். எந்த
நிபந்தனை இல்லாமல் நாங்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ள நாங்கள் தயார். ஆனால் இந்த 2 விஷயங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை பெப்சியை அடியால் மாதிரி பயன்படுத்தணும், அவங்க ஷூட்டிங் நிறுத்து இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறத இனிமேல் நாங்கள் பண்ண முடியாது. இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள அனைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சொல்லிடுறோம், நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயார். ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்கள் எங்களை அழிப்பதற்கு நீங்கள் ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா, நீங்கள் அந்த அப்ளிகேஷனை 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணீங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். நாங்கள் பணிபுரிய மாட்டோம். 7ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேளை சேம்பரில் சொல்லிட்டாங்க எங்கள் அட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்க, நீங்கள் ஒரு வேளை அவங்கள கன்வின்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ இல்லை வெளியே கொடுக்குறீங்களோ உள்ளே கொடுக்குறீங்களோ, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் 8ஆம் தேதியிலேருந்து ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் உங்கள் ஆளுங்களே வச்சு பண்ணீங்க, நாங்கள் தடுக்கவும் மாட்டோம். சார் 100% இழப்பு சார். வெளியூருக்கு ஒரு படம், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 2.5 லட்சம் வேலை நாட்கள் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ விஜய் படம் இங்கே நடந்ததால் இந்த படம் அங்கே போயிருந்தா ஒரு 5000 பேர் கூட வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. டைரக்டர், கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், இது மாதிரி ஆட்கள் தான் போயிருப்பாங்க. அப்போது எவ்வளோ பேர்? அப்போ 2,45,000 வேலை நாட்கள் நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம். அப்போ எல்லா நட்சத்திரங்களும் எல்லா ஹீரோஸும் முதல்ல உணரணும், தமிழ்நாட்டில் வாழ்கிற நீங்கள் தமிழ்நாட்டு தொழிலாளருக்கு துரோகம் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களை கெஞ்சி 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 பார்த்துட்டு காலில் என்னதான் பண்ண சொல்கிறீங்க? ஹைதராபாத்தில் போய் ஷூட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன வருது? ஈவிபியில் போய் நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ராஜா, உங்கள் ஒரு ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு தமிழ்நாட்டு கிராமத்தை செட்டு போடுறீங்க. என்ன இது? இனிமே எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி நீங்கள் எந்த நடிகரும் ஈடுபடாதீங்க, எந்த தயாரிப்பாளர் கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணுறதால அவங்களுக்கு ரூம் கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணுறீங்களா? அதனால் என்ன லாபம் உங்களுக்கு? நான் இப்போ காஷ்மீரில் வெள்ளை பனிமலை இருக்குது, அதை இங்கே செட்டு போடுவது நாங்கள் சொல்லலை. அது மாதிரி இருந்தால் அங்கே போய் பண்ணுங்கள். நீங்கள் ஹைதராபாத்தில் போய்ட்டு நம்ம ஊருக்கு கிராமத்தை அங்கே போய் செட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கிராமமே நம்மகிட்ட இருக்குது, அரசு இடம் கொடுத்துருக்கு, அங்கே போய் செட்டை போடுங்க. இங்கே நம்ம ஆட்கள் வேலை செய்வாங்க, நம்ம ஆட்கள் பிழைப்பாங்க. காஸ்ட் அதிகமாகுது சார், காஸ்ட் அதிகமாகுது. தயாரிப்பாளர்கள் கண்ட்ரோலில் இருந்திருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும் சார் சினிமா. நீங்கள் தான் சொல்லணும் சார். நான் நஷ்டப்பட்டா கூட அங்கே போகிறேன்னா அது யார் கண்ட்ரோல்? என்ன நான் எப்படி டைரக்டரா இல்லை ஹீரோவா இல்லை கேமராமேனா இல்லை அதில் நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்களா? ஜூனியர் சார் நாங்கள் வந்தால் ஷூட்டிங் வரும்னு சொன்னாங்களா? அது யார் கண்ட்ரோல் பண்ண? நீங்கள் தான் சொல்லுங்கள், நாங்கள் எப்படி சொல்ல முடியும் சார்? அரசு எப்படி சார் சொந்த மாநிலத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமாக எந்த அரசாக செயல்படுமா சார்? அதில் அரசு சும்மா இவங்க தான் சொல்லிக்கலாம். அரசுக்கு எந்த விதமான சம்மந்தம்? அரசு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நம்ம ஊரில் ஷூட் பண்ணணும்னு சொல்லணும் அவங்கள. நான் அரசாங்கத்துக்கு இப்போ நாங்கள் நிச்சயமாக கோரிக்கை வைப்போம். தமிழ்நாட்டு படங்கள் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் நெசசரி. இப்போ வைசாக் பீச் வேணும் போங்க, கோல்கொண்டா ஃபோர்ட் வேணும் ஹைதராபாத் போங்க, காஷ்மீரில் பனிமலை வேணும் நீங்கள் காஷ்மீர் போங்க. நீங்கள் தேனியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க. இங்கே இருக்கிற ஐயனார் சாமியை போய் அங்கே போய் செட்டு போடாதீங்க. அங்கே 2000 பேர் வச்சுட்டு இருக்கும்போது இங்கே படம் பார்க்குறோம் வயிறு எப்படி எரியும்? இங்கே தான் படம் பார்க்குறான், அங்கேயே பார்க்குறான். அந்த தொழிலாளிங்க பார்த்தான்னா அவன் வயிறு எரியாது? நம்மளை பட்டினி போட்டுட்டு இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்க கவலைப்பட மாட்டான்? அந்த சாபம் உங்களை பாதிக்காது?